22வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக டாஸ் வென்ற சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்து மேலும் கொல்கத்தாவிற்கு எதிரான போட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ விக்கெட்டுகளை தயார் செய்திருக்க நிலையில இதனால கொல்கத்தா அணி பேட்டர்கள் அதிரடி காட்ட முற்பட்டு அடுத்தடுத்து ஆட்டம் இழந்திருக்காங்க. ஸ்லோ விக்கெட்டை கணிக்காத கொல்கத்தா பேட்டர்கள் சால்ட் அவர்கள் டக்கோட் முறையிலும் மேலும் சுனில் நாராயண் அவர்கள் 20 பந்துகளுக்கு 27 ஆங்கிரிஸ் அவர்கள் 18 பந்துகளுக்கு 24 போன்றவர்கள் பெரிய ஸ்கோர் அடிக்கவில்லையா. மேலும் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் பார்த்தீங்கன்னா 32 பந்துகளில் 34 ரன்களையும் சேர்த்து வந்திருக்காரு. அடுத்ததாக வெங்கடேஷ் ஐயர் 3 ரன்களும் ரிங்கு சிங் 9 போன்றவர்கள் டெஸ்ட் மேட்ச் போல ஆட்டம் எடுக்க ஆண்டர்சன் அவர்கள் பாத்தீங்கன்னா 10 பந்துகளில் 10 ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்திருக்காரு. இதனால கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்களை இழந்து 137 ரன்களை மட்டுமே எடுத்து வந்திருக்காங்க. சிஎஸ்கேவில் பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே 33 ரன்களுக்கு 3 விக்கெட்களை கைப்பற்றியிருக்காரு. முஸ்தபிசர் அவர்கள் 22 ரன்களுக்கு 2 விக்கெட்களையும் மேலும் ஜடேஜா அவர்கள் 3 விக்கெட்களுக்கு 18 ரன்களும் போன்றவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அசத்தி ஒருவர் கூட ஓவருக்கு சராசரியாக 10க்கும் மேற்பட்ட ரன்களை விட்டுக் கொடுக்கவில்லையா. மேலும் ஷர்துல் தக்கூர் மட்டும் பாத்தீங்கன்னா 27 ரன்களை கொடுத்து விக்கெட்களை எடுக்கவில்லைங்க. இலக்கை துரத்தி கிளம்பிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா 15 பந்துகளுக்கு 8 ரன்கள் சொதப்ப அதன் பிறகு ருத்ராஜ் கைக்வாட் 58 பந்துகளுக்கு 67 ரன்களும் டேரில் மிட்சல் அவர்கள் 19 பந்துகளுக்கு 25 ரன்களும் ஷ்வாம் துபே அவர்கள் 18 பந்துகளுக்கு 28 போன்றவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இதனால சிஎஸ்கே 17.4 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்களுக்கு 141 ரன்களை எடுத்து அபார வெற்றியை பெற்றிருக்காங்க. சிஎஸ்கேவில் இருக்கும் ஸ்லோ விக்கெட்டிற்கு எதிராக கொல்கத்தா பவுலர்கள் ஸ்டார்க், வைப் ஆர்ஆரோ, அனுகுல் ராய், நரீன் போன்றவர்கள் சிறப்பாக செயல்பட முடியவில்லை. இந்த போட்டி முடிந்த பிறகு தோனி அவர்கள் மைதானத்தில் பாத்தீங்கன்னா அனைத்து ரசிகர்களுக்கும் தளபதியுடைய ஸ்டைலில் கையசைத்திருக்காரு. இந்த வீடியோ தற்பொழுது பல ரசிகர்கள் இணையத்திலும் பகிரப்பட்டு வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.